ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சமையல் நேரத்தில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுவிதமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸு தான். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்க வந்து வெளியில் போய் எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு திரும்ப திரும்ப செஞ்சு கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. வாங்க அந்த ஸ்நாக்ஸை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து நான் 2 கப்பு மைதா சேர்த்துறேன். ஒரு கப்பு வந்து 120 கிராமு, 2 கப்பு 240 கிராம்லேருந்து 250 கிராம் வரைக்கும் வரும். அடுத்ததாக நான் இன்னொரு பவுலில் 1 கப்பு சுகர் எடுத்திருக்கேன், 1 கப்பு வாட்டர் எடுத்திருக்கேன், 250 ml கப்பில் தான். இந்த சுகரை வந்து நல்லா கரைச்சிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மைதா மாவில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்திக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நான் ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்த அந்த சுகர் சிரப்பை வந்து இப்போ இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான், இந்த அளவு மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, நான் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இந்த டிஷ் வந்து நம்ம வாழைப்பழத்தை வச்சு தான் செய்ய போகிறோம். நான் வந்து ஒரு 4 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இந்த வாழைப்பழத்தை வந்து நம்ம தோலை நீக்கிட்டு ஒரு 3 ஸ்லைஸாக கட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி தாங்க, இப்படி நேராக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் 4 பழத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச வாழைப்பழத்தை வந்து மைதா மாவில் டிப் பண்ணி நம்ம பொரிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் மைதா மாவில் டிப் பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு இப்போ பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா வாழைப்பழத்தையுமே மைதா மாவில் முக்கி எடுத்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அது வெந்து மேலே வந்ததுக்கப்புறமா அப்படியே உப்பிட்டு ஒரே பக்கமாக நிற்கும். நம்ம ஒரு கரண்டி வச்சு திருப்பி விட்டு 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் ஃபுல்லாக வேகும், இல்லாட்டி ஒரே சைடாக அப்படியே நிற்கும். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி விட்டு இப்போ இது வெந்துடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இதே மாதிரி எல்லா வாழைப்பழத்தையுமே நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மைதா மாவு தான் கொஞ்சம் கெடுதல்னு சொல்லுவாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கோங்க. கடையில் போய் வாங்குறப்ப அவங்க என்னத்தை போட்டு எப்படி செஞ்சு தராங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஆனால் நல்லா இருக்குது அப்படின்னா உடனே குழந்தைங்களும் அதை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. குழந்தைங்க கேட்குதுன்னா நம்மளும் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். அதுக்கு நம்ம இப்படி வீட்டில் செஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துட்டேங்க. அடுத்து வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு பாத்திரம் வைக்க போகிறோம். இது வந்து டபுள் பாயில்டு மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் சாக்லேட் சேர்த்துக்கிறேன். சாக்லேட்டை வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு துளி தண்ணி கூட பற்றக்கூடாது. சப்போஸ் அப்படி பட்டுருச்சு அப்படின்னா அந்த சாக்லேட் வந்து திரிஞ்சு போயிடும், பால் திரியிற மாதிரி திரிஞ்சிரும். தண்ணி சேர்க்காமல் செய்கிறப்ப அப்படியே ஸ்மூத்தாக வரும். ஆனால் அதில் தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா பால் மாதிரி திரிஞ்சிரும். அதனால் அதில் மட்டும் கவனமாக இருங்க. ஒரு துளி தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. அந்த பாத்திரம் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும், தண்ணி இல்லாமல். பாருங்கள், சாக்லேட் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஆல்ரெடி மைதா மாவில் முக்கி பொரித்து வச்சுருந்த அந்த வாழைப்பழத்தை வந்து இதில் நம்ம வந்து இந்த சாக்லேட்டுக்குள்ளே முக்கி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நான் ஒரு பாத்திரத்தில் சில் தண்ணி வச்சுருக்கேன். சாக்லேட்டில் முக்கி எடுத்ததுக்கப்புறமா அந்த சில் தண்ணி பாத்திரத்துக்குள்ளே நம்ம முக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா முக்கி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் வந்து அந்த சாக்லேட் உடனே வந்து இருக்கும், இல்லாட்டி அது அப்படியே மெல்ட் ஆகி ஊற்ற ஆரம்பிச்சிரும். நம்ம சில்னஸ் போக போக நான் பாருங்கள் ஐஸ் போட்டு வச்சுருக்கிறேன். திரும்பவும் அதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றா டிப் பண்ணி இந்த ஐஸ் தண்ணியில் முக்கி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இதை அப்படியே சாப்பிட கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு கொடுத்தாலும் கொடுக்கலாம். இது எப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஐஸ் தண்ணியில் முக்கிறதுனால ஃபஸ்ட்டே கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்கும். இன்னும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப ரொம்ப சில்லுன்னு இருக்கும், அப்படியே ஐஸ் மாதிரியே இருக்கும். இது ஒரு மாதிரி புதுவிதமான ஒரு ஸ்நாக்ஸாக தாங்க இருக்கும். அது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து வாழைப்பழ ஐஸ்ன்னு சொல்லிக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு புது பேர் கூட நம்ம வச்சுக்கலாம். எனக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல, தெரிஞ்சால் நீங்களே சொல்லுங்கள்.
எங்கள் வீட்டில் வந்து இது வாழைப்பழ ஐஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் அடிக்கடி செஞ்சு தருவோம். பாருங்கள், எல்லாத்தையும் நான் பொரித்து எடுத்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து எங்கள் வீட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இந்த வீடியோ எப்போ முடிப்போம் ஆளுக்கு 2 தூக்கி சாப்பிட்லான்ட்டு. நான் வந்து இது நல்லா சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன். நீங்களும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கடையில் போய் ஸ்நாக்ஸ் வாங்கி தரதுக்கு பதிலாக இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம குழந்தைங்க நம்ம வீட்டில் செய்கிறத சாப்பிட்றாங்களேங்கிற திருப்தி நமக்கும் இருக்கும். கடையில் எப்படி இருக்குமோ என்னவோன்ட்டு நம்ம பயந்து வாங்கி தர தேவையில்ல. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்கிக்கோங்க. இந்த மாதிரி புது ஸ்நாக்ஸாக அடிக்கடி நான் போடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.